சனிக்கிழமை தவிக தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். கரூர் மாவட்டத்தில் 12 மணிக்கு தவிக தலைவர் விஜய் வருவதாக இருந்தது. ஆனால் விஜய் வருவதில் காலதாமதம் ஏற்பட்டது. அவர் அங்கு வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் தவிக தலைவர் விஜய் பேசுவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பரப்புரை செய்வதற்கு இடம் அங்குதான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு வந்து அவர் பேசுவதற்கே 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. விஜயை பார்க்க வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏராளமான தவிக தொண்டர்கள் அங்கு கூடினார்கள். இதனால் நெரிசல் ஏற்பட்டு பலர் மயக்கமடைந்தனர். தவிக தலைவர் விஜய் பரப்புரை வாகனத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கமடைந்தனர். இந்நிலையில்தான் 39 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி. தனியார் மருத்துவமனையிலும் சிலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பேரில் அவர்களுக்கும் அங்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. முப்பத்தி பேர் உயிரிழந்தனர். அதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 16 பேர், ஆண் குழந்தை 4, பெண் குழந்தை 6 என தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரித்து வரும் அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஒருநபர் விசாரணை ஆணையத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைத்திருக்கிறார்.